ஹாய், சுவையான தேங்காய் பால் சாதம் சிக்கன் ஒரு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன், 4 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தயிர் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 லெமன் சாறு எடுத்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றணும், நல்லா சிக்கன் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மசாலாவோட சிக்கன் நல்லா சேரட்டும், நல்லா கலந்து விடலாம். 10 நிமிஷம் கழிச்சிட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி சிக்கன் வச்சிடலாம். சிக்கன் வேகட்டும், ஒரு சிம்மில் வச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் செய்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 2 தேங்காய் அளவு எடுத்துருக்கேன், 5 ஏலக்காய் போட்டிருக்கேன். பால் எடுக்கும்போது எடுத்துட்டோன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அதுக்கு 4 சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நைஸாக அரைச்சிருக்கலாம். நாங்கள் இப்போ போய் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இனி தேங்காய் பால் செய்கிறத பார்க்கலாம். தேங்காய் பாலுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நாலு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா காயட்டும். மிதமான தீயிலே வைங்க, அப்போ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு இலையெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும், பச்சை ஸ்மெல் போகணும். இஞ்சி பூண்டு வதக்கிறது தான் இருக்குது தேங்காய் பாலோட டேஸ்ட்டு. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் வெங்காயம் விழுது, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் எதுவுமே நம்ம சேர்க்கறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சாதத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு யூஸ் பண்ணணும். இப்போ 2 பழுத்த நல்ல சைஸ் தக்காளி பழம், அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா கிண்டிக்கலாம், நல்லா வதங்கட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டோம். உப்பு போட்டால் சீக்கிரமாக தக்காளியில் நல்லா வதங்கும், அதுக்காக போட்டுட்டோம். இப்போ நம்ம 2 தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். நான் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன், அதுக்காக 2 தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதித்து வச்சு அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி மேலே தூவிக்கலாம்.
இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வரட்டும். 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். விசில் போயிடுச்சு. சாதம் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு தேங்காய் பால் சாதம். குழையலை, அடி பிடிக்கலை, நல்ல பொலன்னு வந்திருக்கு சாதம். நல்லா இருக்குது. கரெக்டான பக்குவத்தில் எடுத்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளில் செய்யுங்க, நல்லாயிருக்கும் சாப்பாடு. வாங்க, எப்படி தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தேங்காய் பால் சாதம் வச்சுக்கிட்டோம். சிக்கன் வறுவல் வச்சுட்டேன். நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சாதம் சிக்கன் காம்பினேஷன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்குது. தேங்காய் பால் சாதம் சிக்கன் செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது.